அனைவருக்கும் வணக்கம்ப்பா. நம்ம இப்போ சுடிதார் பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். சுடிதார் பேண்ட்டு அளவு பேண்ட் கொடுத்துருக்காங்க. இது மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியலில் நான் விளிம்பு பகுதி நான் இந்த சைடு வச்சுருக்கேன். கட் பண்ண பகுதி இந்த பக்கம் இருக்குது. விளிம்பு பகுதி இந்த சைடு இருக்குது. என் பக்கம் மடிப்பு பகுதியை போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன். இதை பாருங்கள், ஓப்பன் உள்ள பக்கம் அந்த பக்கம் இருக்குது. மடிப்பு பக்கம் என் சைடு மடிப்பு பக்கத்தை நம்ம பக்கமாக போட்டுக்கணும். மடிப்பு பக்கம் எப்போவுமே நம்ம பக்கம்தான் இருக்கும் பேண்டில், கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் 2 மீட்டர் எடுத்துருக்கோம். மடிப்பு பக்கம் கீழே இங்கே மடிப்பு பகுதி தான் கீழே போடணும். இது அவங்க தனியாக துணி எடுத்திருக்காங்க, மெட்டீரியலோடு சேர்ந்தது கிடையாது. இது தனியாக துணி எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம அளவு பேண்டில் அளவு பேண்டை இப்போ நல்லா நம்ம மடிச்சுக்கிடுவோம். அளவு பேண்டை காலை 2ஐயும் இப்படி நல்லா நம்ம பிடிச்சி நல்லா இப்போ அளவு பேண்டை நல்லா மடிச்சுக்கலாம். இப்போ இது சாதா பேண்டு தான், பட்டியாலெல்லாம் கிடையாது, சாதா பேண்டு தான். இப்போ நல்லா அப்படி ஒன்று போல் நீங்கள் மடிச்சுக்கிட்டு இப்போ மேலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு, இந்த தையல் இங்கே இருக்குது, தையலுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கீழே போடுங்க பேண்டு. இந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு இருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு துணியை இப்படி மேலே போடுங்க. கரெக்டாக அந்த மடிப்பு பகுதியில் இந்த பேண்டோட மடிப்பு, காலோட மடிப்பு பகுதி கரெக்டாக இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. மடிப்பு பகுதி கீழே உள்ள துணி இப்படி கரெக்டாக விளிம்பில் இப்படி இருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இங்கே கீழே உங்களுக்கு ஒரு 4 இன்ச்சு மடிக்கிறதுக்கு இடம் விட்டுக்கோங்க. கீழே பேண்ட் காலை கீழே மடிக்கிறதுக்கு ஒரு 4 இன்ச்சு இடம் விட்டுக்கோங்க. இதை இப்போ நான் உங்களுக்கு இப்படி எடுத்து காமிக்கிறேன். இதுதான் மார்க்கிங்கு, தேவையான அளவு. இதில் ஒரு 4 இன்ச்சு நீங்கள் கணக்கு பண்ணி மடிக்கிறதுக்கு விட்டுக்கோங்க. நல்லா திக்காக மடிச்சுக்கலாம். துணி நிறைய இருந்தால் அதுக்கு தக்கன திக்காக மடிச்சுக்கலாம். 4 இன்ச்சு கணக்கு பண்ணி விட்டுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே கால் சுத்தளவை விட ஒரு 1.5 இன்ச், சில நேரம் தேவைப்பட்டால் நம்ம பிரிச்சுக்கிடலாம். கரெக்டாக நம்ம வச்சோம்னா 1 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருந்தால் திரும்ப பத்தாமல் போயிடக்கூடாது. அதனால் தேவைப்பட்டால் ஒரு வேளைக்கு டைட்டாக இருந்தால் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ துணி இருந்தால் தான் பிரிக்க முடியும். இதுதான் கரெக்டான அளவு. இதில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு கணக்கு பண்ணி வரைஞ்சிருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான அளவு. தேவையான அளவு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்சு விட்டுருக்கேன். மடித்து கீழே இந்த பட்டி தைக்கிறதுக்காண்டி ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை இப்படி போட்டுட்டு இதில் இருந்து 1.5 இன்ச்சு கணக்கு பண்ணி இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கட்டும், நம்ம மடித்து தான் தைக்க போகிறோம். இதில் இருந்தால் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இதில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு கணக்கு பண்ணி நம்ம ஃபுல்லாக வரைஞ்சிக்க வேண்டியதான். மடிப்பு பார்த்துக்கோங்க. மடிப்பை அங்கிட்டு விளையிற வேண்டாம். கரெக்டாக மடிப்பை பார்த்துக்கோங்க. மடிப்பை பார்த்துக்கிட்டு இந்த தையல்லேருந்து கரெக்டாக இப்படி வரைஞ்சிக்க வேண்டியதான். இந்த மேலே வரும்போது, மேலே நம்ம பேண்ட்டுக்கு மார்க் பண்ணும் போது இதில் ஒரு வளைவு நம்ம கட் பண்ணுவோம். அப்படின்னா தான் இது இந்த இடத்துல நமக்கு கிளியாது, அக்கிள் சைடில் கிளியாமல் இருக்கிறதுக்கு மார்க்கிங். இப்போ மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. தையலுக்கு மேலேருந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த நுனி இருக்குல்ல, இப்படி வளைவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுனியை பிடிச்சிக்கிட்டு இது எந்த அளவில் இருக்குங்க அப்படிங்கிறத பார்த்து அதில் போய் இந்த அளவை, இந்த மார்க்கிங்கை அதில் போய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இது 8 இன்ச்சு இருக்குது. 8 இன்ச்சில் கொண்டு நம்ம இதை சேர்த்துட்டோம். இங்கேருந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம கரெக்டாக பேண்ட்டுக்கு தேவையான அளவு. இது பேண்ட்டுக்கு தேவையான அளவு, கரெக்டான அளவு. பேண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு விட்டுருக்கோம். இதுதான் நம்ம தைக்கிறதோட இடம், கரெக்டான தைக்கிற பாயிண்ட். இதில் தான் தையல் போட போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு விட்டு காலை நெட்டுக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ இங்கேருந்து இங்கே 8 இன்ச்சு இருக்குது. இவங்க நல்லா வளர்ந்தவங்கிறதுனால நல்லா இந்த உயரம் அதிகமாக இருக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு கணக்கு பண்ணி இதில் நம்ம கழுத்து வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க.
இப்போ நம்ம கழுத்து வரைவோம்ல, அதை மாதிரி இப்படி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு அக்கிள் சைடு வந்து கிளியும். சில நேரம் இதாக இருந்தால் கிளியும். அப்போ இப்படி வளைவு வரும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃப்ரீ கொடுக்கும், கிளியாது. அதுக்காண்டி தான் இந்த இது வரைஞ்சிருக்கோம். இப்போ நான் பேண்ட் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வரைஞ்சது நல்லா தெரியும்னு நினைக்கேன். கால் நல்லா ஒன்று போல் வரைஞ்சிருக்கோம். இப்படி கொண்டு மேலே கொண்டு சேர்த்து மேலே இந்த இடத்துல இந்த கழுத்துக்கு வரைகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். கழுத்து வரைகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம வெட்டிடலாம். இப்போ வெட்டும் போது நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்குவோங்க. ஏன்னா இதான் தேவையான அளவு, கரெக்டான அளவு. நம்ம இந்த அளவு வரைக்கும் தைக்கும் போது என்ன செய்யணும், இந்த மார்க் பண்ண அளவு வரைக்கும் இப்படி மடிச்சிடணும். அதுக்காண்டி நான் இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ தையலுக்கு நம்ம இடம் விட்டு தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். அதனால் நான் அந்த அளவுலையே அப்படியே வெட்டிட்டேன். இப்போது இந்த வளைவு, இந்த கழுத்து வரைஞ்சோம்ல, கழுத்து மாதிரி வரைஞ்சோமே அந்த இடத்துல ஒரு 2 இன்ச்சு கணக்கு பண்ணி அதில் நம்ம இப்போ வெட்டி எடுத்துருங்க. அந்த பீஸை வெட்டி எடுத்தோன்னா உங்களுக்கே இப்படி தெரியும். தையல் இப்படி வரும், உங்களுக்கு எப்படி தெரியுதா? அப்புறம் இந்த இடத்துல நம்ம சுருக்கு வைக்கிறதுக்கு வசதியாக இந்த மடிப்பு பகுதியிலையும் ஒரு டாட் போட்டு வச்சுக்கோங்க. டாட் போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம மேல் பகுதியை நம்ம வெட்டிட்டோம். இப்போ நம்ம இடுப்பு பெல்ட்டுக்கு வெட்டணும். இந்த இருக்குல்ல அந்த மிச்ச பீஸு, இதில் மெட்டீரியல் உள்ளதுன்னா கொஞ்சம் துணி விளக்கமாக இருக்கும். இது வந்து அவங்க தனியாக மெட்டீரியல் எடுத்திருக்காங்க. நம்ம செட்டோடு வர்றதுலனா கொஞ்சம் துணி கூட இருக்கும். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வெட்டணும். அப்படி இது பத்தலைன்னு சொன்னால் நம்ம பெல்ட்டுக்கு மடித்து தைக்கிறதுக்கு துணி தனியாக கொடுத்துக்குவோம். இப்போ இது பெல்ட்டு. இப்போ இது போதும், பெல்ட்டுக்கு மடித்து தைக்கிறதுக்கு இடம் இருக்குது. இதாக இருக்குது. இதுக்கு 1/2 இன்ச்சு இப்படி கரெக்டாக அதை வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு இங்கே தைக்கிறதுக்கு கரெக்டாக 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. 1 இன்ச்சு விட்டுட்டு 1 இன்ச்சு வெட்டுட்டு நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்க வேண்டியதான். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த சைடு கால் பகுதி, கீழே கால் பகுதி வெட்டணும். அதுக்கு சைடில் இந்த துணி இருக்குது. இந்த துணியில் வந்து இங்கிட்டு மடிப்பு பகுதி இருக்குது. நம்ம காலுக்கு கீழே போடையில் மடிப்பு பகுதி தான் நம்ம போட்டோம். மடிப்பு பகுதி இது இருக்குது. இப்போ இந்த மடிப்பு பகுதியில் நான் இந்த பெல்ட்டு, இடுப்பு பெல்ட்டை இப்படி நான் 2 பீஸாக உள்ளதை இப்படி 4ஆக நான் மடித்து இப்போ நான் இதில் வைக்க போகிறேன். 4ஆக மடித்து இப்போ நான் வச்சுருக்கேன். மேலே மடித்து தைக்கிறதுக்கு இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வேணால் மேலே மடித்து தைக்கிறதுக்கு வேறு ஒரு துணி கொடுத்து கூட பெல்ட்டுக்கு மடிக்க தைச்சிக்குவோம். ஏன்னா துணி கம்மியாக தான் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பேண்ட் உயரம் குறைஞ்சிடக்கூடாது. இல்லை ஒரு 1/2 இன்ச்சு தான் குறையும். அதை நம்ம கீழே காலில் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணோன்னா கீழே காலில் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சினால் இதாகாது. நம்ம கீழே கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இப்படி மடித்து தைச்சிருக்கோம். இந்த கயிறு விடுறதுக்கு மடித்து தைச்சிருக்கோம். நம்ம இந்த இடத்துல வெட்டினா வந்து இது விளிம்பு பகுதியாக தான் ஆகும். அப்படிங்கும் போது நம்ம வந்து இது பிசிறு பகுதியாக இருக்கும். பிசிறு பகுதியை நம்ம வெட்டி மடித்து தைக்கணும்ல, அதுக்கு நம்ம 1 இன்ச்சு துணி விட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நம்ம இதில் மார்க் பண்ணதில் இப்படி வெட்டிட வேண்டியதான். இதுதான் இடுப்பு பெல்ட்டு பகுதி. இப்போ இதை ஒன்று போல் வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டுட்டு இந்த மடிப்பு பகுதி, இங்கே பேண்ட்டு காலில் மடிப்பு பகுதியில் பேண்டில் இந்த இடுப்பில் வெட்டணும்ல, அந்த சைடு வந்து பேண்டில் வெட்டணும்ல, அந்த சைடு கழுத்து, இந்த சைடு டாட்டு. அதை மாதிரி இந்த இடத்துல இந்த மடிப்பு பகுதியில் இந்த விளிம்பில் ஒரு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து தைக்கும் போது உங்களுக்கு
இந்த விளிம்பும் இந்த கட் பண்ண கட்டிங்கும் இதுவும் ஒன்று போல் சேரும் போது உங்களுக்கு தெரியும், தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் இன்னொரு மார்க்கிங் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம 1 இன்ச்சு எக்ஸஸாக விட்டுருக்கோம்ல, அந்த 1 இன்ச்சை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி இதில் ஒரு மார்க்கிங் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு மடித்து தைக்கையில் கூட வசதியாக இருக்கும். நான் உங்களுக்கு தைக்கும் போது இன்னும் தெளிவுபடுத்தி சொல்கிறேன். இப்போ இதில் நான் 1 இன்ச்சு இந்த தைக்கிறதுக்குன்னு சொல்லி 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டாட்டெல்லாம் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த டாட்டெல்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து சாதா பேண்ட் கட்டிங். நான் இதை அடுத்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தெரியலன்னா கூட ஒரு தடவை போட்டு பாருங்கள், நல்லா புரியும். நீங்கள் தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.